நேயர்களே, எஃப்எம்சிஜி டிவிக்காக இன்று காலை ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகம் ஏற்கனவே திட்டமிட்டபடி இன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர்கள் தற்போது பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். பட்ஜெட்டுடைய முழு விவரங்களும் இன்னும் வரவில்லை என்றாலும் ஓரளவுக்கு இந்த மக்கள் எதிர்பார்த்தது என்ன? தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் கடந்த 25-26 4,39,000 கோடி. தற்போது ஜோசப் விஜய் அவர் அறிவித்திருக்கிறது பல திட்டங்கள். காமராசர் பேரில், அம்பேத்கர் பேரில், அஞ்சலை பேரில், இப்படியெல்லாம் அவர் வைத்திருக்கிறார். இது ஒரு சமூக நீதிக்கான ஆட்சி என்றும் அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். இந்த நிலையில் சிங்கப்பெண் திட்டத்திற்காக இந்த அரசாங்கம் எடுத்த முயற்சியையும் 200 யூனிட் மின்சாரத்தை அவர்கள் இலவசமாக வழங்கியதும் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதும் தமது அரசின் சாதனை என்றும் மாநிலத்தின் நிதி அமைச்சர் மரிய வில்சன் இன்று காலை குறிப்பிட்டார். தொடர்ந்து பல்வேறு அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. டெண்டர் முறைகேடுகளின் மூலம் அரசியல்வாதிகள் போலியான நபர்களை பயன்படுத்தி அரசு கஜானாவை காலி செய்யும் முயற்சி, டெண்டர் முறைகேடுகளை தனது அரசு தடுத்துள்ளது என்று அவர் கூறியிருக்கிறார். வெற்றி தமிழகம் என்கின்ற பெயரில் பல புதிய திட்டங்களை அமல்படுத்த இருப்பதாகவும் சொன்ன இந்த அரசாங்கம் பள்ளி கல்வித்துறைக்கு 44,000 கோடி ரூபாயை அவர்கள் ஒதுக்கீடு செய்திருப்பதும் ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சிதான். அதே சமயம் 10,000ற்கு மேற்பட்ட தமிழக அரசு பள்ளிகளில் சூப்பர் கிளீன் கேம்பஸ் திட்டம் என்ற அடிப்படையில் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஜோசப் விஜய் அரசு 139 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது. பெருந்தலைவர் காமராசரின் பெயரால் சிறப்பு பள்ளிகளை அமைப்ப 125 கோடி ரூபாய். குறிப்பாக கடந்த ஆட்சியில் காலை சிற்றுண்டிக்கு காமராஜர் பெயரை சூற்றி அழகு பார்த்திருக்கிறார் திரு சி ஜோசப் விஜய். அந்த திட்டம் திமுக அரசால் கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்திற்கு காமராஜர் பெயரை சூட்டியிருப்பது உண்மையிலே அது பொருத்தம்தான். இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை பள்ளிக்கு வர வேண்டும் என ஆக்கமூட்டியதே காமராசர் அவர்கள்தான். ஆகவே அவருடைய பெயரை திமுக கொண்டு வந்தாலும் சூட்டியவது தவறில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். போதை கலாச்சாரத்தை ஒதுக்கியிருக்கிற போதையில்லா திட்டத்தை 7 கோடி ஒதுக்கீட்டு செய்தது மட்டுமல்ல, பள்ளிகளில் போதைகள் குறித்த மாணவர்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாதுகாப்பான ஹெல்மெட், பாதுகாப்பான குடிநீர் பாட்டில் வைக்கக்கூடிய அளவிலே மிதிவண்டியை ஜோசப் அரசு வழங்கியிருக்கிறது. பொதுவாக இருக்கக்கூடிய பல பொது நூலகங்களில், கருவூலங்களில் இருக்கும் அனைத்து புத்தகங்களையும் டிஜிட்டல் வடிவமாக மாற்றுவதற்கு ஜோசப் விஜய் அரசு 10 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. உயர்கல்வித்துறைக்கு 8,353 கோடி ரூபாய், கல்லூரி மாணவர்களுக்கு 2,000 கோடியும், வெற்றி லேப்டாப் மடிக்கணனி திட்டத்தின் வாயிலாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் இன்றைக்கு கல்விக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். AI தொழில்நுட்பத்திற்கு அதற்கென ஒரு தனி அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அது பாராட்டுக்குரியது. உலகம் முழுவதும் 50 லட்சம் கோடி அளவிலே அமெரிக்கர்கள் AI தொழில்நுட்பத்திற்கு பணம் ஒதுக்கி இருக்கிற நேரத்தில் நம் இந்திய அரசு வெறும் 500 கோடியை மட்டும்தான் கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்தது. தமிழ்நாடு அரசு ஸ்கில்டு பேஸ் ஒர்க்கர்ஸ்களை உருவாக்குவதற்கு AI தொழில்நுட்பத்திற்காக ஒரு தனி இலாக்காவை, ஒரு பகுதியை
ஒதுக்கியிருப்பது உண்மையிலேயே வரவேற்புக்கு உரியதாக நாம் பார்க்க முடிகின்றது. போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிப்பதற்கு 3 கோடி ரூபாயை ஜோசப்புடைய அரசு ஒதுக்கியிருப்பது தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட் என்பதால் திட்டங்கள் பொதுமக்களை கவரும் வகையில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல திட்டங்கள் தற்போது பெண்டிங்காகத்தான் இருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் ஜோசப் அரசு தேர்தல் அறிக்கையில் முக்கிய ஒரு வாக்குறுதியாக வழங்கிய ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஏழை பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுப்புடங்கை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 8 கிராம் தங்கம் என்றால் அது 1.25 லட்சம், ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட வருமானத்தை உடைய குடும்பங்களை சேர்ந்த மணப்பெண்களுக்கு இந்த உதவி வழங்கப்படும். இந்நிலையில் இது குறித்து பட்ஜெட்டில் பேசிய மரிய வில்சன், திருமணமாகும் பெண்களுக்கு 1 சவரன் தங்க நாணயம் மற்றும் பட்டுப்புடவைகள் வழங்குவதற்கு சீர்வரிசை திட்டத்திற்கு ஜோசப் அரசு 812 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் பெயரால் நாம் ஏற்கனவே சொன்ன அந்த காலை உணவு திட்டத்திற்கு அது ஒரு நல்ல சிறப்பு திட்டம். பசி இல்லாமல் பச்சிளம் குழந்தைகள் படிப்பார்கள். அதற்கென்று 710 கோடி ரூபாயை திரு ஜோசப் விஜய் அரசு, தாவேக அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. மூத்த குடிமக்களுக்கு இல்லங்கள் முதல் கட்டமாக 12 மாவட்டங்களில் அமைக்கப்படுவதற்கும் 6.5 கோடி ரூபாயை அவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதே போன்று உயர்கல்வித்துறைக்கு 8,395 கோடி, சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி, இளைஞர் நலனுக்கு 1,050 கோடி, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி, தொழிலாளர் மற்றும் ஸ்கில்டு அதற்கு ஒரு 2,022 கோடி. இப்படி எல்லா திட்டங்களுக்கும் ஓரளவுக்கு அவர்கள் ஒதுக்கியிருந்தாலும் தற்போதைய நிலையில் இந்த அரசாங்கத்திற்கான கேள்வி என்னவென்றால், ஏராளமான வாக்குறுதிகளை ஜோசப் அரசு வழங்கியது, தாவேக அரசு வழங்கியது. இன்றைக்கு காலையிலே நாம் பார்த்தோம், பெரும்பான்மையான மக்கள் 2,500 தங்களுக்கு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாயை தானே பெற்றோம். சாமானிய மக்களுக்கு அரசினுடைய நிதி ஆதாரங்களை பற்றி ஒன்றும் புரிதல் இல்லை, அது அவர்களுக்கு தேவையும் இல்லை. ஆனால் அவர்கள் நினைப்பது, திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கொடுத்த போது எங்களுக்கு 1,500 தருகிறேன் என்று சொன்னார் திரு ஜோசப் விஜய். அது எங்களுக்கு வேண்டும். 6 சிலிண்டர் ஆண்டுக்கு ஃப்ரீ, அதுவும் எங்களுக்கு வேண்டும். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் மாதம் 4,000 ரூபாய், அதுவும் எங்களுக்கு வேண்டும். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, அரச பள்ளிகளில் படித்தவர்களுக்கு 20 லட்சம் வரை கடன், அரச பள்ளிகளில் படித்தவர்களுக்கு ஏராளமான வசதிகள். இப்ப கேஸ் கொடுப்பது, மானியம் கொடுப்பது, மாதம் பணம் கொடுப்பது, இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி வழங்குவது என பல வாக்குறுதிகளுக்கு வாய்ப்பு உண்டா? ஒரு பொருளாதார நெறியாளராக எனது பார்வை, கடந்த முறை டெபிசிட் பற்றாக்குறையில் இருந்த 68,000 கோடி தற்போது 1,15,000 கோடியாக மாறப்போகிறது. தமிழ்நாட்டு அரசின் மொத்த துண்டு விழுகிற அமௌண்ட் மட்டும் 1.25 லட்சம் கோடிக்கு சற்று குறைவு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசின் கடன் எவ்வளவு தெரியுமா தோழர்களே? 13,18,000 கோடி. திமுக அரசு வருகிற போது 5 லட்சம் கோடி. அவர்கள் பெற்ற கடன் 9,50,000 கோடி, 10 லட்சம் கோடி. இந்த ஆண்டு அரசை நடத்துவதற்கும் தாவேக கடன் வாங்கியிருக்கிறது. போக்குவரத்து துறை 56,000 கோடி, மின்சாரத்துறை 2 லட்சம் கோடி. ஆக மொத்தம்
13,18,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசின் மீது கடன் ஒவ்வொரு தமிழ் மக்களின் தலையிலும், தமிழ்நாட்டில் வாழும் குடிமகனின் தலையிலும் 1,17,000 15,000 ரூபாய் 18,000 அளவிற்கு கடன் இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 5,000 கோடிக்கு மேல் அவர்கள் வட்டி கட்ட வேண்டும். மாதம் ஒன்றுக்கு ஏனென்றால் அவர்கள் 5,200 கோடிங்கிற அளவிற்கு வட்டி கட்டணும். மாதத்திற்கு 70,000 கோடி அளவிற்கு 67,000 கோடி அளவிற்கு வட்டி மட்டும் கட்ட வேண்டும். மூலதன கொள்முதல் ஒரு அரசினுடைய ஒட்டுமொத்த நிதி ஆதாரத்தில் அரசு வெறும் 57,000 கோடி மட்டும்தான் முதலீடு செய்கின்றது. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் மிகப்பெரிய லேகிங், துண்டுதல் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வைடு, அகலமான வெற்றிடம் காத்திருக்கிறது. ஆனாலும் கூட 2036 ஆண்டு 1.5 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை நாங்கள் அடைவோம் என ஜோசப் விஜய் அரசு சொல்லியிருக்கிறது. பொதுவாக ஒரு அரசாங்கத்தின் 3 மாதத்தில் இந்த பட்ஜெட்டில் எல்லாம் அவர்கள் சரியாக புரிதல் இருக்காது. மரிய வில்சன் அவர் சட்டமன்றத்தினுடைய நிதியமைச்சராக பதவியேற்று அவர் பேசினாலும் இந்த பட்ஜெட் குறித்து ஒரு பெரிய ஆளுமையாக அவர்கள் இல்லை. எந்த ஒரு அமைச்சரும் ஜோசப் விஜய் அரசவையில் இன்க்ளூடிங் மாநில முதல்வர் வரைக்கும் பெரிய புரிதல் இல்லை. கல்வி பற்றியோ, வேலை வாய்ப்புகள் பற்றியோ, சமூக ஒழுங்குகள் அமைப்புகள் பற்றியோ, நிதி ஆதாரங்கள் பற்றியோ அவ்வளவான புரிதல் இல்லை. அதற்காக நான் அவர்களை தவறானவர்கள் என்றோ கல்வி இல்லாதவர்கள் என்றோ சொல்ல மாட்டேன். காரணம், அவர்களின் அனுபவ குறைவு. அதை சரி செய்து கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிரைப் என்பதற்கும் கரப்ஷன் என்பதற்கும் பல வித்தியாசம் இருப்பதாக இன்று காலை பலர் என்னிடத்தில் பேசினார்கள். ஒரு காரியத்தை முடிப்பதற்கு 5 பைசா கொடுப்பது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகள் முழுமையாக போய் அந்த திட்டத்திற்கு சேர வேண்டியதில் ஜோசப் விஜய் அரசு கவனம் செலுத்தினால் அது நன்மையாக இருக்கும். சென்னையை ஒழுங்குபடுத்த 4,500 கோடி கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெரும் ஊழல்கள். பல திட்டங்களுக்காக நேற்றைக்கு கூட ஒரு IAS ஆபீசர், அவர் வீட்டிலே எல்லா IAS ஆபீசர்களும் தனது தேவைக்கான ஒரு காரை பயன்படுத்தாமல் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அந்த காரை பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அதிகாரிகள், தாசில்தார்கள், சுங்கத்துறை அதிகாரிகள், AD மைன்ஸ் எல்லா IAS ஆபீசர்களும் ஒரு காருக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் மாதத்திற்கு 25 கோடி ரூபாய் ஃபியூயல் காசு வருகிறது என்று உடனடியாக நீங்கள் தரமணி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெசன் நகர், சைதாப்பேட்டை போன்ற எல்லா வளாகங்களிலும் எல்லா IASம் ஒரு காருக்கு மேல் வைக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்து அனைத்து வாகனத்தையும் ஒப்படைத்த காட்சி பாராட்டுக்குரியது. திரு ஜோசப் விஜய் அவர் இப்பொழுது புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார், புரிந்து கொள்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல்களை பற்றி யாரும் அக்கறைப்படவில்லை. திமுகவுக்கு எதிராக நான் பேசவில்லை. அது ஒரு அங்கமாக அந்த ஆட்சியிலே மாறி இருந்தது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கவர்னன்ஸ். அரசுகளிலும் அரச பணிகளிலும் இது பெரிய விஷயம் இல்லாமல் அவர்கள் நடத்தினார்கள். திரு ஜோசப் அரசாங்கம் தாங்கள் 2,500 ரூபாய் வழங்கினால் ஆண்டொன்றுக்கு 46,000 கோடி ஆகும். அது சாத்தியமில்லை. 1,000 ரூபாய் வழங்குகின்ற போதே அது 18,000 கோடி வரைக்கும் செலவாகிறது. அதை விட 1.5 மடங்கு கூட. நீங்கள் இந்த 18,000 36,000 பிளஸ் 9,000 என்று பார்க்கிற போது 45,000 கோடி ரூபாயை அவர்கள் இலவசமாக மக்களுக்கு கொடுக்கிற நிலைமையில் இந்த அரசாங்கம் இல்லை. ஆனால் ஏதோ சொல்லி இருக்கிறார். இது அல்லாமல் இலவச சிலிண்டர் கொடுப்பதற்கும் தாய்மாமன் மோதிரம் கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கத்தில் நிதி இல்லை. கடன்களை ரத்து செய்வதற்கு நிதி இல்லை. கல்வி கடன்கள் ரத்து செய்வதற்கும் விவசாயிகள் கடன்களை ரத்து செய்வதற்கும். ஆக முதல் பட்ஜெட்டில் ஏழை எளிய மக்கள் எதிர்பார்ப்பு பெரிதாக இருக்கிறது. அதற்கு சாத்தியமில்லை.
இருப்பினும் இந்த குழந்தை அதிகம் வளர்ந்து எப்படி நடக்கிறது? ஒட்டுமொத்தமாக நம்முடைய கேள்வி இந்த பட்ஜெட்டை பொறுத்து. ஒதுக்கப்பட்ட நிதி ஆதாரம் ஒவ்வொரு செக்ஷனுக்காக போய் சேருமா? அது சேர வேண்டும். அதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாலே மக்கள் மன்னிப்பார்கள். பரவாயில்லை ஜோசப் விஜய், ஊழலை ஒழித்திருக்கிறீர்கள். பெரும் ஊழலையும் அரசு கஜானாவிலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதிகளில் 15% தான் செல்கிறது என்று ராஜீவ்காந்தி அன்று சொன்னதை நான் குறிப்பிடுகிறேன். இன்றைக்கு லஞ்சமாக பல நூறு கோடி, பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி சென்று கொண்டே இருக்கிறது. டாஸ்மாகில் லஞ்சம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸில் லஞ்சம், டாக்ஸேஷன்ல லஞ்சம், இன்னும் சொல்லி மாளாது எல்லா துறைகளும், கனிமங்கள், ஏடி மைன்ஸில் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் தான் மண் எடுக்கணும் என்றால் 100 சதுரடி எடுக்கிறார்கள். 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் மண் எடுக்க வேண்டும் என்றால் 10,000 சதுரடி எடுக்கிறார்கள். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்படி எல்லாவற்றிலும் லஞ்சம். இதை ஒழித்தாலே இந்த பட்ஜெட்டில் குறைகள் இருக்காது. வாக்குறுதிகளை கூட மக்கள் மன்னிப்பார்கள் என்பதுதான் எஃப்எம்சிஜியின் டிவியினுடைய பட்ஜெட் பார்வைக்காக நான் வழங்குகிறேன். முழுமையான பட்ஜெட் வந்த பிறகு நாளை மறுநாள் மீண்டும் மற்றொரு பாதையில் பல புதிய சேவைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.